டியூடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாய். நான் உங்க ஹெச்பிடி. ஐசிசி T20 வேர்ல்ட் கப் நேற்று வெற்றிகரமா ஆரம்பிச்சது. அதுல மூணாவது மேட்ச் இந்தியா வர்சஸ் யுஎஸ்ஏ. ஃபர்ஸ்ட் டீம் இந்தியா ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நேற்று யுஎஸ்ஏக்கு எதிராக களம் கண்டாங்க. ஆனா ஒரு அண்டர்வெல்மிங் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். நான் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா இந்தியாவோட பேட்டிங் வந்து ஒரு மாதிரி 15 ஓவர் வரைக்கும் சுத்தமா க்ளூலெஸ். சூரியகுமாரை தவிர யாருமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. என்ன நடந்துச்சு இந்தியாவுக்கு, எப்படி இந்தியா வந்து ஓவர்டேக் பண்ணி வந்தாங்க, அதான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் உங்க ஹெச்பிடி. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றது, இந்த T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு ஒரு ஹைப் ஒண்ணு கொடுத்தாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எப்படி ஒரு ஹைப் எல்லாரும் கொடுத்தாங்க 2025 என்ட்ரி அப்பன்னு, அந்த ஒரு ஹைப்போட தான் இவங்களும் வந்தாங்க. எந்த அசோசியேட் டீமை போச்சு வெளுக்க போறாங்க, 300 வரப்போகுது அப்படி இப்படி. ஆனா நேற்று உள்ள இறங்கின உடனே எல்லாரையுமே அப்படியே ஒரு மாதிரி ஷேட்டர் பண்ணிடுச்சு யுஎஸ்ஏ. இந்தியாவை 77 ஃபார் த லாஸ் ஆஃப் 6 விக்கெட்ஸ். யாராவது ஒருத்தவங்க வேர்ல்டு கப் நேற்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஸ்கோர் கார்டு வரும், அதுவும் பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டா கூட வரும்னு சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருப்பாங்களான்னு கேட்டா சத்தியமா நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா நேற்று நடந்தது அதுதான். யுஎஸ்ஏக்கு அகேன்ஸ்டா இந்தியா வாஸ் ஸ்ட்ரகிளிங். இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸா ஆக்கி விட்டுட்டாங்க. அங்கிருந்து சூரியகுமார் யாதவோட ஷியர் பிரில்லியன்ஸால தான் இந்தியா 161 அடிச்சுது. சூரியகுமார் யாதவுக்கு ஒரு கேட்ச் சான்ஸ் அவங்க விட்டாங்க. அந்த ஒரு கேட்ச் சான்ஸை பிடிச்சிருந்தா இட் வுட் ஹவ் பீன் வொர்ஸ்ட். இந்தியா அந்த மேட்ச் தோத்தே இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு மோசமான சுச்சுவேஷன் இந்தியா தள்ளப்பட்டுச்சு. இந்தியாவை எங்க யுஎஸ்ஏ லாக் பண்ணுச்சு. இந்தியா வந்து இந்தியாவோட இன்டென்ட்ல பிரச்சனை அப்படின்னு கேட்டா இந்தியாவோட இன்டென்ட்ல என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் சொல்லலாம் 2022 இந்த மாதிரிதான் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரையும் போட்டு அடி அடின்னு வச்சாங்க. அந்த மாதிரி பேய் அடி அடிச்சுட்டு வேர்ல்டு கப்ல வந்து சுத்தமா ஒரு மாதிரி ரன்னபால் ஆடிக்கிட்டு இருந்தாங்க பவர் பிளேல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்க வந்து சுத்தமா இன்டென்ட்டே இல்லாத ஒரு இந்தியன் பேட்டிங் டிஸ்பிளே நம்ம பார்த்தோம். இங்க இந்தியா கிட்ட இன்டென்ட் இல்லையான்னு கேட்டா இன்டென்ட் இருந்துச்சு. பட் ஸ்டில் கொஞ்சம் யுஎஸ்ஏவை இந்தியா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுச்சோ, அதுதான் இங்க ஒரு ப்ராப்ளமா பாக்குறேன். இந்தியன் பேட்ஸ்மேனோட விக்கெட்ஸ் விட்ட விதம்ன்றது வந்து ஃபுல்லா சிவம் துபேலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸா கேட்ச் கொடுத்துட்டு போனார். அந்த ஒரு ஷார்ட் பாலை எப்படி அடிக்கணும்னு தெரியாம. அதே மாதிரி யுஎஸ்ஏ வந்து பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன்ஸ் வந்து எப்படி அபிஷேக் சர்மாக்கு போட்ட பால் வந்து ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி ஆஃப் த யுஎஸ்ஏ இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் சிவம் துபேக்கு போட்டது செகண்ட் லோவர் திலக் அதை விட ஸ்லோ பாலா போட்டு செக் பண்ணி எடுத்தாங்க. இங்க வந்து அசோசியேட் நேஷன்ஸோட எந்த அளவுக்கு அவங்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்தியா மாதிரியான டீம் வந்து எப்படி நம்ம இது பண்ண போறோம், நான் ஷார்ட் ரிவ்யூல சொல்லி இந்தியா மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் யூனிட்டை எப்படி அவங்க சமாளிக்க போறாங்க பவுலிங்ன்றது, அந்த ஒரு பவுலிங் டெஸ்ட் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ சூரியகுமார் யாதவ் பத்தி சொல்லணும்னா ஒன் ஆஃப் த ஃபேபுலஸ் நாக்ஸ். சூரியகுமார் யாதவ் விளையாடின இன்டர்நேஷனல் நாக்ஸ்ல அவர் எத்தனையோ செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அந்த செஞ்சுரியெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்டான நாக்குனா இந்த ஒரு நாக்கு தான் நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா அவர் மட்டும் நேத்து இல்லைன்னா இந்த மேட்ச் வந்து சுத்தமா இந்தியாவால 120 கூட போஸ்ட் பண்ணிருக்க முடியாது. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அவர் அடிச்ச லாஸ்ட்ல டெத்ல வந்து தனியா நின்று அடிச்சு கொடுத்தெல்லாம் ரியலி ஹேட்ஸ் ஆஃப். யுஎஸ்ஏ எங்க கோட்டை விட்டாங்க. யுஎஸ்ஏ வந்து அந்த ஒரு ஹோல்டிங் பண்ணிக்கினே இருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஒரு டிபிக்கல் மும்பை இந்தியன்ஸ் எப்படி ஆடுமோ அதே மாதிரிதான் இந்தியன் டீமும் ஆடுச்சு. ஒரு சில நேரம்லாம் வாங்கடையில இந்தியா பேட்டிங்கே பிடிக்க தெரியாத மாதிரிலாம் மும்பை இந்தியன்ஸ் ஆடும். கடைசி கட்டத்துல ஹர்திக் பாண்டியா பொலாடி இவங்கெல்லாம் நின்று அடிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் தனியா நின்று அடிச்சு கொடுத்துட்டு போனார். ஃப்ரம் 86 ஃபார் 6, இந்த ஒரு 15வது ஓவர்ல 94 ஃபார் 6ல இருந்து கடைசி 5 ஓவர்ல 67 ரன் எடுத்தாரு. எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம ஒரு ரெகனைஸ் பேட்ஸ்மேனா அக்சர் பட்டேல் மட்டும்தான். இந்த எண்ட்ல அக்சர் பட்டேல் அவரு அதுக்கப்புறம் உடனே அவுட் ஆகி போயிட்டாரு. இங்க இந்தியாவில வந்து அவங்க நெட்வாக்கரை செமையா டாமினேட் பண்ணி விளையாடினாங்க. நெட்வாக்கர் கியூலெஸ்ஸா தெரிஞ்சாரு. நேற்று எப்படி போட்டாலும் நெட்வாக்கர் அடி மேல அடி ஊந்தாரு. யுஎஸ்ஏவோட பவுலிங்ல அவர் மட்டும்தான் வீக் லிங்கா நேற்று தெரிஞ்சாரு. மத்த எல்லாருமே நல்லா போட்டாங்க. இதுல முக்கியமான இது வந்து அலிகான் நேற்று வந்து இன்ஜுரினால 2 ஓவரோட ஸ்டாப் ஆச்சு. அந்த ஒரு மீதி 2 ஓவர் அலிகான் போட்டிருந்தா யுஎஸ்ஏக்கு இந்த மாதிரியான ஒரு டேமேஜ் நடந்திருக்குமான்னு கேட்டா என்னை பொறுத்த நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். கூட ரெஸ்ட்ரிக்ட் இந்தியா அரௌண்ட் ஒரு 140 கிட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்ண 29 ஷாட் பண்ணி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பார்ச்சுனேட்டா அவரால் நேற்று பவுலிங் ஃபுல்லா போட்டு முடிக்க முடியல. யுஎஸ்ஏவோட பேட்டிங் பார்த்தோம்னா அங்க மிஸ் பண்ணிட்டாங்க. யுஎஸ்ஏ வந்து வார்ம் அப்ல பார்த்தப்ப அவங்களோட பேட்டிங் குவாலிட்டி நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில்
இந்தியா வந்து அந்த ஒரு ஒரு கடைசி 5 ஓவர் சூரியகுமார் அடிச்சதுனால ஆல்ரெடி மொமெண்டம் பில்ட் பண்ணி வந்துட்டாங்க. இது ஒரு இந்த வாங்கடே பிச்சு ஒரு மாதிரி டிபிக்கலா இருந்துச்சு. நான் முன்னாடியே ஷார்ட் ரிவ்யூல சொல்லி இருந்தேன் நான். அதாவது உங்களுக்கு வந்து நீங்க ஸ்டீரியோ டைப்பா வாங்கடையில வந்து நீங்க சேசிங் எடுத்தாதான் உங்களுக்கு சக்சீட் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இன்டர்நேஷனல் குவாலிட்டியில லாஸ்ட் 3 மேட்சஸ்ல வந்து உங்களுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் கை கொடுத்துருக்குது. அதே தான் நேற்று இந்தியாவுக்கு ஆச்சு. ஒரு மொமெண்டம் கெயின் பண்ண உடனே இந்தியா வந்து ஸ்டாப் பண்ண முடியல. வந்த உடனே சட்டுன்னு பவர் பிளேல அவங்களை வந்து ரேட்டில் பண்ணிட்டாங்க 13க்கு 3. மோனக் பட்டேல் நேற்று நான் சொல்லியிருந்த ஒரு கீ பிளேயரா இருப்பாருன்னு. அன்பார்ச்சுனேட்டா அந்த ஒரு டிஸ்மிசல் வந்து இன்னமும் அந்த ஒரு லேக் ஆஃப் இன்டர்நேஷனல் குவாலிட்டிய அதுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சு. யுஎஸ்ஏ எங்க மாட்டிக்கினாங்கன்னா இந்த மாதிரியான சாம்பியன் சைடை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணும்போது பர்டிகுலர் ஃபேஸ் கரெக்டா டாமினேட் பண்ணாலும் ஹோல்டிங் த கேம் விஷயத்துல அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க காட்டிட்டாங்க. லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல வந்து ஏதாவது பவுலிங் நெட்வாக்கர் வந்து எப்படி போடணும்னு தெரியாம போடுன்னு எப்படியா அடி வாங்காம தப்பிக்கலான்னு. இங்க ஒரு சில நேரம் வந்து நீங்க ஒரு வந்தாமல போனா இதுன்ற மாதிரியான ஒரு இதுல வந்து நீங்க ட்ரை பண்ணி இருக்கணும். பட் ஸ்டில் அவர் வந்து எப்படியா தப்பிச்சுட்டா போதுன்னு, அது இன்னும் தப்பிச்சுட்டா போதும்னு அவர் வந்து ரொம்ப அவுட் சைடா போடுறது. சூரியகுமார் இன்னும் வசதியா போச்சு அவரோட 360 டிகிரி ஷாட் அடிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ்ல அவங்க வந்து மாட்டிக்கினாங்க. யுஎஸ்ஏ பேட்டிங் நேத்து பார்த்ததுல வந்து சஞ்சய் கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து லாஸ்ட் அண்டர் 19 வேர்ல்ட் கப் விளையாடிந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த அவர் கொஞ்ச நேரம் அவர் நின்று ஓரளவு ஆடி கொடுத்தாரு. அதே டெத்துல வந்து சுபம் ரஜினி சூப்பரா ஆடி கொடுத்தாரு. மத்தபடி பார்த்தா இன்னமும் அவங்க பேட்டிங் குவாலிட்டி இந்த இன்டர்நேஷனல் ஸ்டேஜுக்கு பெரிய லெவலுக்கு இருக்குதான்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து புஷ் பண்ணணும்னு நான் பாக்குறேன். சிராஜோட கம்பேக், வேலி சிராஜ் வந்து இந்த ஒரு எப்படி சொல்றது அவுட் ஆஃப் த ரேடார்ல இந்த சிராஜ் திடீர்னு வந்து அஷித் ராணா இன்ஜுரியால இந்த வேர்ல்ட் கப்ல வந்தாரு. வந்த உடனே அவரோட இம்பாக்ட் அவர் காட்டிட்டாரு. 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு 29 ரன்ஸுக்கு. சோ நேத்து பும்ரா மேட்ச் ஆடல. நேத்து பும்ரா மேட்ச் ஆடி இருந்தா இன்னமும் யுஎஸ்ஏ கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும். பட் ஸ்டில் பும்ராக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு அஷதீப் சிங்கும் சிராஜும் நல்லா பண்ணிட்டாங்க. அஷதீப் சிங் டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ் இந்த யுஎஸ்ஏ அகேன்ஸ்டா போன வேர்ல்ட் கப்லயே நம்ம சொல்லியிருந்தோம் எப்படி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. 4 ஓவர்ஸ்க்கு 18 என்னவோ கொடுத்திருந்தாரு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாரு அஷதீப் சிங். இந்தியாவோட பவுலிங்ல நான் பெருசா குறைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியன் பவுலிங் வந்து கோப்ப பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் பேட்டிங் அவங்களோட அந்த ஒரு ட்ரேட்மார்க் 200 250ன்றதுல வந்து அவங்க வந்து கியர் அப்ல இருந்தே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. யுஎஸ்ஏன்ற டீம்ன்றதுனால இது ஒரு டென்ட் வந்து பெருசா தெரியல. அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சைடா இருந்து இந்த மாதிரியான ஒரு ஃபெல் ஆஃப் நடந்திருந்தா இட் குட் ஹேவ் பீன் வொர்ஸ்ட். இந்தியா கொஞ்சம் அவங்களோட பேட்டிங்ல வந்து பாருங்க. நேத்து இந்தியாவோட பேட்டிங்ல வந்து 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க. டாப் 3மே 3 லெஃப்ட் ஹேண்டர். இது வந்து எஸ்ஆர்எச்சோட சிமிலர் பேட்டர்ன். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். இங்க அபிஷேக் இவரு டிராவிஸ் ஹெட்டுக்கு பதிலா திலக் வர்மா. அவ்வளவுதான் வித்தியாசம்னு இருக்கும்போது திலக் வர்மா நின்னுட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அபிஷேக் சர்மா நின்னுட்டாருன்னா பிரச்சனை இல்லை. இஷான் கிஷன் நின்னுட்டாருன்னா பிரச்சனையே இல்லை. இவங்க 3 பேரும் நிக்காம இருக்கும்போது அதை வந்து கோப்பப் பண்றதுக்கு யாரு இருக்கிறான்ற ஒரு கேள்வி இப்ப எழுது. ஏன்னா நேத்திய மேட்ச் வந்து அது மாதிரியான சுச்சுவேஷன் தான் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் நின்னார். அன்பார்ச்சுனேட்டா நேத்து வந்து மிடில் ஆர்டர் சுத்தமா எல்லாருமே சிவம் துபே சூப்பர் ரன்ல அவுட். ரிங்கு சிங் பெருசா நான் எதிர்பார்த்தேன். ரிங்கு சிங் இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் டைம்ல தான் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நேம் வாங்கின ஒரு ஆள். ஆனா அவரு நேத்து வந்து கிரைசிஸ் டைம்ல சுத்தமா சொதப்பிட்டு போயிட்டாரு. ஹர்திக் பாண்டியாக்கு நேத்து வந்து சரியா படல. அக்சர் பட்டேலும் கை கொடுத்து நிக்கலன்னும் போது இந்தியன் டீமுக்கு ஒரு சின்ன ஒரு அலார்மிங் சைன்ஸா நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து இந்த மாதிரி ஒரு அலார்மிங் சைன்ஸ் வர்றது என்னை பத்தி நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான டாமினேட்டிங் சைடு போகும்போது உங்களோட வீக் ஜோன்ஸ் எங்க எப்படி அப்படின்றது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுட்டா நீங்க வந்து உஷாராகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் கிடைக்கும். அது இந்தியாவுக்கு இப்ப கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா இவங்க 2 பேரும் டாப் கியர்ல போகணும். டாப் கியர் மிஸ் பண்ணிட்டா திலக் வர்மா வந்து மேட்சை கண்ட்ரோல் எடுத்து ஆட வேண்டிய ஒரு பொசிஷன்ல அவர் இருக்கிறாரு. யுஎஸ்ஏன்றதுனால இது வந்து உங்களுக்கு சூரியகுமார் நின்று தப்பிச்சு கொடுத்துட்டாரு, எல்லாம் ஓகே. ஸ்டில் திலக் வர்மாவோட ரோல் கிளாரிட்டியில அப்படிதான் நீங்க வைக்கணும். திலக் வர்மா வந்து ஒரு விராட் கோலி மாதிரி நீங்க வச்சு இருக்கணும். நேத்து 15 ஓவர் வரைக்கும் பார்க்கும்போது விராட் கோலி இருந்திருந்தா இந்த ஒரு ஸ்டம்பிள் இல்லாம தப்பிச்சு இருக்கலாமோன்னு தான் எனக்கு தோணுச்சு, என் பர்சனல் ஒப்பீனியன். அந்த விராட் கோலியோட ரோல்
டீமுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க என்னதான் நீங்க வந்து ட்ரேட்மார்க்கா 200, 250 நீங்க ஒரு எய்ம் வச்சிருந்தாலும், யாராவது ஒரு பிளேயர் நின்னு ஸ்டெபிலிட்டியா ஆடி குடுக்கறதுக்கு அந்த யூனிட்ல இருக்கணும். இல்லைன்னா சன்ரைசர்ஸ் எல்லாருமே அடிச்சு ஆடுற இதுன்னு இருந்து 25ல வந்து பல மேட்சஸ் வந்து அவங்களுக்கு விக்கெட்ஸை தார வாத்துட்டு ரன்ஸே வராம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பவுலிங் சுத்தமா எடுபடாம. அந்த மாதிரியான ஒரு இஷ்யூக்குள்ள போகணும்னா திலக் வர்மாவோட ரோல் கிளாரிட்டி வந்து மத்தவங்க அடிக்கட்டும், நீங்க வந்து நின்னு கொடுத்து மேட்சை வந்து டிராக் பண்ணிக்கினே போங்க அப்படின்றதுதான் நான் பார்ப்பேன். நேத்து பிச்சு வந்து என்ன பொறுத்தவரை வாங்கடே சில நேரம் வந்து எப்படி இருக்குன்னே தெரியாது. வாங்கடையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜோக்கிங்கா நம்ம சொல்ல முடியும். மும்பை இந்தியன்ஸுக்கே சில நேரம் எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்போண்டான்றாரு. மும்பை இந்தியன்ஸே சில நேரம் பழி வாங்கி விட்டுரும். அதே மாதிரி நேத்து இந்தியாவுக்கும் லைட்டா ஸ்லிப்பா பார்த்துச்சு. நல்ல வேளை இந்தியா தப்பிச்சு. இந்தியா வந்து அடுத்த மேட்சஸ் வந்து இவங்க கூட விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு அசோசியேட் டீம் தான் நெதர்லாண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். நெதர்லாந்து நமீபியான்னு தெரியல. அது வந்து டெல்லியில நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா தெரியல. இஃப் ஐம் நாட் ராங், டெல்லின்னு தான் நினைக்கிறேன் நானு. அந்த மேட்ச்ல வந்து இருக்கிற இந்த ஒரு சின்ன சின்ன எரர்ஸை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். இந்தியாவோட ட்ரேட்மார்க் இது வந்து அவங்க வந்து இந்த 200 வந்து அவங்க மார்ச்சிங்ல இருந்தாலும் விக்கெட் ஃபெல் ஆஃப் ஆனா அந்த ஒரு இதை வந்து அப்படியே கட் பண்ணிடுங்க. யாராவது நின்று ஸ்டாண்ட் கொடுத்து ஆடுறதுதான் ரொம்ப முக்கியம். அடிச்சு ஆடணும், கவுண்டர் அட்டாக் பண்ணுன்றது உங்களுக்கு முக்கியம் கிடையாது. கவுண்டர் அட்டாக் பண்ணணுன்ற நேரம் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் 5 overs மட்டும்தான். ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க கவுண்டர் அட்டாக் பண்ணணும்ன்ற அவசியம் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நீங்க ரன்ஸை போஸ்ட் பண்ணீங்கன்னா எனக்கு விக்கெட்ஸ் இல்லாமன்றதா என்னோட ஒரு ப்ராசஸ் தான் நான் பாக்குறேன். இந்தியாவோட பேட்டிங் நேற்று வந்து லைட்டா எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு இஷ்யூஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணலைன்னா நீங்க வந்து உங்களுக்கு 200, 250 மார்க்கும் கிடைக்காது. டைட்டில் டிஃபரன்ஸும் உங்களுக்கு வந்து ஹெரண்டஸா முடிஞ்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.